ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 147:11 சொல்வது, தமக்கு பயந்து தமதுக்கு கிருபைக்கு காத்திருக்கிற மேலே அவர் பிரியமாயிருக்கிறார். ஏன் மனுஷன் கடவுளுக்கு பயப்படணும்? பைபிளில் பல விளக்கங்கள் கொடுக்க மனுஷன் பயப்பட வேண்டும். சங்கீதக்காரன் பண்ண சொல்றான், ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவன் மனுபுத்திரனை குறைந்து கொண்டிருக்கிறான். பக்தியும் உண்மையுள்ள குறையறதுக்கு காரணம் இறை பயம். தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் மனுஷனுக்குள்ள இல்லை. நீதிமொழிகள் 16:6 சொல்கிறது, ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தீமை விட்டு விலகுவான். கடவுளுக்கு ஒரு மனுஷன் பயப்படும் போது அவன் தீமை என்று தன்னை காத்துக் கொள்கிறான். அருமையானவர்களை, இறை பயம் இல்லாதனால்தான் கொடூர கொலைகள், லஞ்ச லாவணியங்கள், பிறரை அழித்து இன்னொருவன் வாழ்வது, இன்னொரு உரிமையை பறித்து கொள்வது, ஒரு சக மனிதனாக மதிக்காமல் போனதற்கு மேலே இருக்கிற தெய்வத்தை குறித்த ஒரு பயம் இல்லாத நிலை. மனுஷன் கண்ணுக்கு தெரியாத அந்த இறைவனிடத்திலே அவன் அச்சம் கொண்டு, நீதிமொழிகள் 28:14 சொல்லுகிறது, எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஒரு சிலர் ஒரு உருவத்தை பார்த்து, அந்த சிலைகளை பார்த்து, இல்லை என்றால் ஒரு இடத்துல அந்த நேரத்துக்கு பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் துணிகரமா தன்னுடைய சக மனிதர்களை இழிவுபடுத்துவதும் தீங்கு செய்வதும் கொலை செய்வதுமாய். ஆனால் தான் எப்போதும் இறைவன் ஒரு இருக்கிறார், ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது என்று எந்த மனிதன் பயப்படுகிறானோ அவன் பயக்கவனாய் மாறுகிறான். சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயந்து அவர் காட்டுகிற வழியிலே, அவர் போதிக்கிற வழியிலே, அவர் உணர்த்துகிற வழியிலே ஒரு மனிதன் வாழும்போது அவன் பாக்கியவான். பைபிளில் ஆபிரகாம் என்ற ஒருத்தர் இருந்தார். அவர் முதிர் வயதிலே தன் பிள்ளையை பெற்று ஆண்டவருக்கு பிரியமாய் நடத்தி கொண்டிருக்கும் போது இரவிலே ஆண்டு அவரோடு பேசுகிறார். ஆபிரகாம், உன் மகனை எனக்காக கொன்று அவனை ஜீவ பலியாக தகன பலியிடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் அதை செய்வதற்கு முற்படுகிறான். கத்தி எடுத்து தன் பிள்ளையை வெட்ட துணியும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆதியாகமம் 22:12, நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவ இறைவனுக்கு ஒருவன் பயப்படுகிறான் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவே. அந்த கீழ்ப்படுதல் இல்லாதனால்தான் நீதிமொழி 22:4 சொல்லுது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு வருகிற பலன், அந்த லாபம். இறைவனுக்கு முன்பாக மனு மக்கள் பயப்படும் போது அவர்கள் கனத்துக்குரியவர்களாகவும் ஐஸ்வர்யமான்களாகவும் நீண்ட நாள் வாழக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். தேவ மக்களே, நீ நானும் இறை அச்சத்தோடு இறை பயத்தோடு வாழணும் என்பதான் தேவனுடைய கற்ற. பைபிளை நீங்க பல இடங்களிலே பார்க்கும் போது இந்த பயப்படுகிறதை பற்றி தெல்ல தெளிவாக வேதம் நம்ம கற்றுத் தருகிறது. நீங்க 25 நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்லுது, 28-25 மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு உலகம் முழுசும் வியாதிக்கு ஒரு பயம், மனுஷனுக்கு பயப்படுற பயம், பிசாசுகளுக்கு பயப்படுற பயம், எல்லா பயம் இருக்கு. ஆனால் இறைவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடினால்தான் மனு மக்களுக்குள்ள சாபங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து அவருக்கு அஞ்சி வாழும்போது அவன் வாழ்க்கையில எல்லா இகவர நன்மைகளை பெற்றுக்கொள்வான். நீதிமொழிகள் 8:13 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுது என்றால் என்ன? மனிதன் தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற என தீமை, புரட்டு நாவு, பெருமை, கசப்பு, கோபம் இதெல்லாம் விட்டு மனிதன் விலக வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ மக்களே, உங்க வாழ்விலே இறை அச்சம் இறை பயம் உள்ளவர்களாக இருந்து சக மனிதர்களை நேசித்து அவருக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் இந்த பூமியில எல்லா அருளையும் ஆசீர்வாதத்தையும் உடையவர்களாய் தேவனவளை வைப்பார். பிறரை பழிப்பதும் இழைப்பதும் நம்ம யாரும் பார்க்கவில்லை என்பதும் நம்முடைய தவறான எண்ணமாக இருக்கிறபடினால்தான் தேவ கோபம் மனுஷன் மீது இருக்கிறது. அப்ப தேவனிடத்திலிருந்து தயவையும் இரக்கத்தையும் பெற வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். நம்ம எளிதாக சிலரை பழிக்கிறோம், எளிதாக சிலரை குறை பேசுகிறோம், எளிதாக சிலருக்கு தீங்கு செய்கிறோம். ஏனென்றால் உள்ளத்திலே தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடினாலே சக மனிதர்களை மனிதர்களாக நாம் மதிப்பதில்லை. ஆண்டவர் அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனிதன் எவனோ அவனைத்தான் அவர் பாக்கியவனாக மாற்றுகிறார். நீங்க பரிசுத்த வேதத்துல நீங்க பல இடங்களிலே பார்க்கும்போது யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியிலே நடந்தார்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் தீர்காயுசும் திட நம்பிக்கையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வத்தையும்
பெற வேண்டும் என்றால் உங்கள் இதயம் எப்போது அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கும் என்றால் ஆண்டவர் மேல் பிரியமா இருப்பார். தேவன் ஒரு மனுஷன் மேல் பிரியமா இருந்தால் இந்த பூமியிலே அவன் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் மிகுதியா இருக்கும். அதனாலே தேவனுக்கு பயப்படுவோம், தேவன் காட்டுகிற வழி நடப்போம். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பாராக. God bless you. God bless you.